Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 days weight loss challenge டே 1 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, நான் தான் இன்னைக்கு நேத்தே வந்து ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். சோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேத்து வீடியோவும் பாருங்க, சரிங்களா? சோ அதுதான். வேற ஏதாவது இனிமே டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ஸ்க்கு கீழே கேட்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன், சரிங்களா? அவ்வளவுதான். வேற இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வீட்ல இருந்து ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க தான் வந்து நம்ம சேலஞ்ச் வேற ஸ்டார்ட் பண்றோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். காலையில நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதாங்க. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 63.80. பாருங்களேன் என்னம்மா ஏறி போச்சுன்னு. உண்மையாவே சொல்றேங்க, ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்க கூடாது, அதிகமா நம்ம பாடுக்கு தின்னுக்கிட்டும் இருக்கக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் கரெக்டாக தூங்கணும். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆச்சு. ஸோ அதனாலதான் இதோட விளைவு. ஸோ பார்க்கலாம் வாங்க, குறைக்கலாமா? 63.80 இருக்கேங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எம்டி ஸ்டமக்ல நல்லா ஒரு செம்பு நிறைய தண்ணி குடிச்சேன், வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சேன், சரிங்களா? அதுக்கப்புறமா இடையில காஃபியும் போட்டு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அரிசியை களைஞ்சு குக்கர்ல வச்சு விட்டுட்டேன். அப்புறமா உருளைக்கிழங்கு கட் பண்ணி இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து என்ன மெனுனா ஏதாவது ஒரு வெஜிடபிள், அது கூட ரைஸோ இல்லை ரொட்டியோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டு சாதம் வச்சு அப்படியே ஒரு சாதம் ஒரு கிளறி கொடுத்துடலாம், உருளைக்கிழங்கு சாதம் மாதிரி அப்படின்ட்டு. கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு வீட்டில் அரைச்சு குழம்பு மிளகாய்த்தூள் உப்பு போட்டு நம்ம வந்து பிரட்டி எடுத்துக்க போறோங்க. ஸோ உருளைக்கிழங்குனா தான் கொஞ்சம் டேஸ்டியாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வெஜிடபிளை சூஸ் பண்ணியாச்சு இன்னைக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் குக்கரில் வந்து சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சா, அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பிள்ளைக்கு வந்து பாலும் ஆற்றி கொடுத்துலான்னு அதையும் வந்து ஆற்றி கொடுத்துட்ருக்கேன். என்ன கலந்து கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்க. அது என்னதுங்க, அது என்னமோன்னு சொல்லுவாங்களே சார், இது போன்விட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு நமக்கு பாதி எடுத்து வச்சுட்டு பாதியில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு சாதத்தை போட்டு அப்படியே கிளறியாச்சு. உருளைக்கிழங்கு சாதம் ஆயிடுச்சு. என் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வச்சு மேனேஜ் பண்ணி விட்டாச்சு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸை. ஸோ அந்த லஞ்ச் பாக்ஸில் வச்சு ரெண்டு பேக் பண்ணிவிட்டு அது கூட ஃப்ரூட்ஸும் வந்து வச்சு விடுவோங்க. பனானா வச்சு விட்டாச்சு, சரிங்களா? டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் இங்கிட்டு தயிர் சாதம் தான் தாளித்து கொட்டுறேன். பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட்காக தயிர் சாதம் வந்து தாளிச்சாச்சு இங்கிட்டு. அதுக்கப்புறம் இங்கிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவருக்கு வந்து பிரெட் டோஸ்ட் தான் வந்து சாப்பிடுவார் இல்லையா. ஸோ அதை வந்து பண்ணிவிட்டு காஃபியும் போட்டாச்சு. சைடில் அம்மாச்சிக்கு வந்து தோசை வந்து ஊற்றிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சு அந்த சிக்கன் மட்டன் குழம்புலாம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு வந்து கொடுத்தாச்சு. அப்புறமா ஹஸ்பண்டுக்கு தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியலை வச்சாச்சு. அப்புறமா என்ன பண்ணுறேன்னா இது இருக்கு இல்லையா, மொச்சப்பயிறு, அது வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏடா இன்னைக்கு மொச்சப்பயிறுனா பயிர் வகையில் ஸ்டார்ட் பண்ணால் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம், இன்னொரு 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்செந்தூருக்கு வந்து என்னோட குழந்தை வந்து மாலை போட போகிறாங்களா. ஸோ அதனால தான் சரி மொச்சப்பயிரெலாம் அதுக்கப்புறம் சமைக்க மாட்டோம் இல்லையா. அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு வேக போட்டிருக்கேன் குக்கரில். இங்கிட்டு நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க, செம்மையாக வந்து போயிட்டுருக்குது. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு நைட்டே வந்து ஒரு 10 பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருந்தேன். அதையும் தோல் நீக்கி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லது தர்பூசணி. இந்த 10 பாதாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாராளம் சூப்பர் ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் ஃபைபரும் கிடைச்ச மாதிரி இருக்கும், சரிங்களா? செம்மையாக சாப்பிட்டாச்சு. கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அங்கிட்டு நியூஸை பார்க்குறது தான் ஏன் வேலை. ஐயோ செம்மையாக போச்சுங்க நேற்று நியூஸ். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வேறு அப்பப்போ வீடியோ வேறு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருந்த எலெக்ஷன்னா இதுதான். அப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகியாச்சுங்க. அப்புறமா அம்மாச்சிக்கு ஒரு காஃபியை போட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வாக்கிங் பண்ணிகிட்டே வந்து இவனை கூப்பிட போவேல, சின்ன பையனை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 தடவை வாக்கிங் பண்ணிட்டு போகிறேன்னா அதுவே அரை மணி நேரத்துக்கு மேலே வருது. ஸோ அதுவே எனக்கு போதுமான அளவுங்க. எனக்கு அப்புறம் டைமும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பாருங்களேன், இப்படி தான் ஸ்பீடாக நடப்பேன் நான். ஸோ ஒரு அரை மணி நேரம் நான் நடக்கிறேன். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஜஸ்ட் மெயின்டைன் ஒரு 2 kg அந்த மாதிரி தான் வந்து, சரிங்களா?
அதனால் எனக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தம்பியை கூப்பிட்டு வந்துட்டு மொச்சப்பேர் வேக வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை குழம்பு வச்சு விட்றலாம் டக்குன்னு அதை தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வெந்தயம் போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாங்க. வெங்காயம் அப்புறம் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி மொத்தமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மொச்சப்பேர் குழம்புனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்குலாம் பயிர் வகை குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பயிர் வகை குழம்பு. ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து தக்காளியும் உப்பும் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் வதக்குவோம்ல அதே மாதிரி வதக்கிக்கலாம். அப்புறமா வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் அந்த மாதிரி கூட சேர்க்கலாம். ஆனால் திக்னஸ் வராது குழம்புல வந்து. ஆனால் அதில் அரிசி பருப்புலாம் சேர்த்து எங்கள் வீட்டில் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் பண்ணுவாங்க. ஸோ நல்லா சுருள வதக்கி விட்டுக்கிறேங்க. ஸோ அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றி நல்லா வந்து உப்புலாம் போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ இந்த வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி கேட்குறீங்க, ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இங்கே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கு இல்லையா வேக வச்சு அந்த மொச்சப்பயிரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு தூவி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மொச்சப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க செமையாக. அப்புறமா அம்மாச்சிக்கு எல்லாத்தையுமே வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரவை களி தாங்க கிண்டுறேன். என்னோட ஆல் டைம் ஃபேவரெட்னே சொல்லலாம், சிக்னேச்சர் ரெசிபின்னு சொல்லலாம். 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் 5-6 ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி களியாக வரும். அவ்வளோதான். ஒரு இட்லிக்கு ஈக்குவலாக இருக்கும். சாதத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மொச்சப்பேர் குழம்பு வெள்ளரிக்காய் வச்சு ஓட்டியாச்சு. ரவக்களியை வச்சு ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் பண்ண ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டேங்க. ஸோ அதான் செம்மையாக அப்பயும் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டே தான் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறமா வீடியோ எடிட்டிங் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு வீடியோ எடிட்டிங் அதெல்லாம் பண்ணுவேன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு ஒரு இஞ்சி போட்ட டீ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இங்கே பாருங்களேன் வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வந்து வதங்கின மாதிரி ஆச்சு. இதை வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்களா அம்மாச்சி. அதை அப்படியே எண்ணெயில் வதக்கி குழம்புல சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சேர்த்து கொதிக்க விட்டோம்னான்ட்டு. அதனால் வெண்டைக்காவை நல்லா எண்ணெயில் வதக்கி அப்படியே குழம்புல போட்டு கொதிக்க விடுறேன் சூப்பராக சரிங்களா. ஏன்னா அந்த காயை மறுநாள் வச்சா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் உண்மையாகவே நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வதக்கி போட்டு அதை நல்லா கொதி விட்டாங்க நல்லா. அப்போ தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுதான். அப்புறம் டின்னர் டைம் ஆயிடுச்சா, அந்த வெண்டைக்காவும் நிறைய அந்த பயரும் வச்சு ஒரு ஆப்பிள் வச்சு டின்னரை சூப்பராக வந்து முடிச்சிட்டேங்க நான். ஸோ இந்த மாதிரி நைட் டைமில் டின்னர் லைட்டனாக இருந்த மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்புறம் கையோடு அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துடலான்னு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சுட்டு கடைசியாக குடிக்கிறதுக்கு ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்குங்க. நைட்டில் இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அன்னைக்கு சேர்ந்த கொழுப்பு வந்து அப்படியே கரைஞ்சிடுங்க. அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 கிளாஸ் நல்லா தண்ணி வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு காய வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு, ஒரு 4 இது இருக்கு இல்லையா கிராம்பு, அதையும் போட்டு நல்லா கொதிக்கணுங்க. அந்த 1.5 கிளாஸ் தண்ணி நல்லா 3/4 கிளாஸாக வந்து பாதிக்கு பாதி வற்றணும் இந்த அளவுக்கு. அவ்வளோதான். இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் செய்கிற ஃபேட் எல்லாமே அந்த பேட் ஃபேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரைஞ்சி ஓடிடும்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா. ஸோ 6:30 to 7 டின்னர் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா வேறு எதுவுமே சாப்பிடாதீங்க. அதுதான் சொல்லுவேன் நான். ஸோ இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.